இங்க பாரு ஷீலா, உனக்கு சிசேரியன் பண்ண பணம் கொடுத்ததை விட 10 மடங்கு பணம் அதிகமா தரேன். நான் சொல்றது செய். தப்புங்கிறது நாம ஒரு தப்பு செஞ்சு மத்தவங்களுக்கு அது தெரிஞ்சாதான் அது தப்பு. தெரியாத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. நீ யார்கிட்டயும் தலகுனிய தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் நீ செய். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. மரகதம், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கண்மணியோட குழந்தை இறந்துடுச்சு. ஆனா ராசாத்திக்கு நல்லபடியா பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் உன் பேத்தி தானே? அப்புறம் எதுக்கு குழந்தைய மாத்தி வைக்கணும்னு சொல்ற? தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே. என் பையனுக்கும் கண்மணிக்கும் பிறக்கிறது தான் என்னோட நேரடி வாரிசு. ராசாத்திக்கு பிறக்கிறது மங்கையோட வாரிசு தானே. மங்கைக்கு பேத்தி இருந்து எனக்கு பேத்தி இல்லாம என் வம்சத்துக்கே வாரிசு இல்லாம போனா நான் கூனி குறுகிதான் நிக்கணும். ஷீலா, அப்படி என்னால ஒரு நாளும் வாழ முடியாது. அதுக்கு இதுதான் ஒரே வழி. நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். எனக்காக பண்ணு ஷீலா. அப்பாடா, குமரா, கண்மணி எப்படிமா இருக்கா? கண்மணிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு.
டாக்டர், ராசாத்திக்கு குழந்தை பிறந்துடுச்சா? டாக்டர், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராசாத்திக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. ஆனா அந்த குழந்தை இப்போ உயிரோட இல்ல. ராசாத்தி குழந்தை இறந்துருச்சா? ராசாத்தி, ராசாத்தி, மாமா, குழந்தைய எடுத்து என்கிட்ட கொடுங்க. ராசாத்தி, நம்ம குழந்தை நம்மளோட இல்ல ராசாத்தி. நம்மளெல்லாம் தவிக்க விட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டா ராசாத்தி. இல்ல இல்ல அத்தை, இல்ல ராசாத்தி, நான் நம்ப மாட்டேன். நம்ம குழந்தை நம்மளை விட்டு போகாத அத்தை. குழந்தைய முதல்ல என்கிட்ட கொடுங்க மாமா. குழந்தைய தூக்கி என்கிட்ட கொடுங்க. சரி.
செல்லமே. மாமா, என் செல்லமே. ஆண்டவா, ஏய், வா. சதி சிரிக்கிறா பாரு. ஐ. அண்ணே, வா சந்தானம், எப்படி இருக்க? இங்க என்ன விஷயமா வந்த? பாக்கியத்துக்கு உடம்பு சரியில்லை அண்ணி, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அவளுக்கு என்னாச்சு? பித்தப்பையில ஏதோ கல் இருக்கான், ஆபரேஷன் பண்ண 30,000 செலவாகுமா. டாக்டர் சொல்றாரு. உங்களை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு அண்ணி, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என்னது, பணமா? நீங்க தானே உங்க ஒட்டும் வேணா உறவும் வேணான்னு போனீங்க. அப்புறம் என்ன இப்ப மட்டும்? என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. அண்ணி, உங்களை விட்டா இப்போதைக்கு எனக்கு யாரும் தெரியாது அண்ணி, நீங்க தான் உதவி பண்ணணும். இங்க பாரு சந்தானம், நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். பணம் எல்லாம் இப்ப என்கிட்ட இல்ல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. என் கண்ணு முன்னாடி நிக்காது, போயிடு. அண்ணி, ஒரு நிமிஷம். இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு எனக்கு பணம் கொடுக்கறதா வேணாமன்னு அப்புறமா முடிவு பண்ணுங்க. என்கிட்ட பேசும்போது நீங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்கதா சொன்னீங்கல்ல, அந்த டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன உளறு? பேசாம கிளம்பு. அண்ணி அண்ணி, அவசரப்படாதீங்க. நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. கேட்காம போனீங்கன்னா நேர ராசாத்திட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும்.
என்ன நீ பாக்குறீங்க? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். கண்மணி குழந்தை இறந்தது, டாக்டர் சொன்னது, நீங்க பணம் கொடுத்தது, குழந்தைய மாத்துனது எல்லாம் எனக்கு தெரியும். என்ன நீ பிளாக்மெயில் பண்றியா? அண்ணி, நான் பிளாக்மெயிலும் பண்ணல, யாருக்கு இமெயிலும் பண்ணல. என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கு ஆபரேஷன் பண்ணும், அதுக்காக படி இழந்தா போதும். நீங்க பண்ற தப்பு யாருக்கு தெரியாத வரைக்கும் தப்பு இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டீங்களே. முதல்ல நான் இப்ப கேட்டதை பண்ணிடுங்க, அப்புறமா அப்பப்ப என்ன கவனிச்சிருங்க. நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருப்பேன். என்ன நீ இப்ப சொல்லுங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணது சாதாரண காரியமா? குடும்பத்து வாரிசையே மாத்துனீங்கல்ல, இப்ப பேசுங்க நீ, பேசுங்க. புரியுத நீ, நீங்க கண்மணி குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சு மாத்தி வச்சீங்க. ஆனா குழந்தை ராசாத்தி கைக்கு போனதுக்கு அப்புறம் நடந்ததே வேற. நீங்க சிக்கிக்கிட்டீங்க. இங்க பாருங்க அண்ணி, இந்த விஷயத்த என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கிட்ட கூட சொல்லாம 6 வருஷமா பாதுகாத்துட்டு வர்றேன். இதெல்லாம் உன் சுயநலத்துக்காக பண்ணிட்டு இருக்க. அண்ணி, சுயநலமாவே இருந்துட்டு போட்டோம். என் சுயநலத்துல உங்க குடும்பத்தோட பொதுநலமும் மறைஞ்சிருக்குது அண்ணி, அத மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன். நடந்தது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இனிமேல் அந்த ரகசியத்தை நான் சொல்லக்கூடாதுன்னா நான் கேட்ட 25 லட்சத்தை கொடுத்துருங்க. நான் என் கடனை அடைச்சிட்டு மீதி காசுல ஏதாவது கடக்கண்ணி வச்சு பொழைச்சுக்கிறேன். என்ன சந்தானம், 25 லட்சம் ரூபாய் திடீர்னு கேட்டா என்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? அதுவும் யாருக்கும் தெரியாம. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் நீ, உங்களால உடனே முடியாதுன்னு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க. 3 மாசமோ 6 மாசமோ பரவாயில்ல. அது வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு ஓரமா தங்கிக்கிறோம். அதுக்கு நீங்க பெரிய மனசு பண்ணணும். சரி, எப்படியோ நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன். ஆனா அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். வேற மாதிரி நடந்துச்சு, இந்த மரகதத்தை வேற மாதிரி நீ பாப்ப. ஐயோ அண்ணி, நீங்க எங்களுக்கு படி இழக்கிற தெய்வம். உங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா? ஏரியிலயோ குளத்திலயோ விழுந்து சாக கிடந்த எங்களுக்கு நல்ல வழி காட்டின குலசாமி நீங்க. வரணி, இது வரைக்கும் வெளியில இருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான், இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இவன் தொல்லைய சீக்கிரம் முடிக்கணும். இல்லனா என்னைக்கு இருந்தாலும் இவனால நமக்கு ஆபத்து தான்.